நவம்பர் வந்து அனைத்து ஆன்மாக்களின் திருநாள். அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைவதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தினம். இன்று நம்மை விட்டு கடந்து நமக்காக, நம்முடைய வாழ்விற்காக அநேக மக்கள் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. 1700 இந்தியாவில் பிரெஞ்சு கம்பெனி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு முன்னால். அந்த பிரெஞ்சு கம்பெனி காலங்களில் பிரெஞ்சியுடைய ஏகாதிபத்தியம் இங்கே வியாபாரத்துக்காக வந்தவங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க. நம்முடைய யூனிட்டி இல்லை, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அதை பயன்படுத்தி அவங்க ஆட்சியாளராகி மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலங்களில் அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எம்பிஏ படித்த ஒரு மனிதர் பிரான்சிஸ் சேவியர்ங்கிற ஒரு மனிதர் அந்த கம்பெனிக்கு மேனேஜராக இத்தாலி தேசத்திலேருந்து அனுப்புகிறாங்க. இத்தாலி தேசத்துலேருந்து அனுப்பணும்னா அந்த கம்பெனியுடைய ஓனர், இத்தாலியில் இருக்கிற அந்த ஓனர் அவரை கூட்டிக்கிட்டு அங்கே இருக்க போப் ஆர்சி உடைய தலைவர், நம்முடைய பிஷப் மாதிரி, நம்முடைய காண்டிபரி இன் இங்கிலாந்துபாங்க நம்முடைய போப்பை. அதே மாதிரி அவங்களுக்கு போப், உலகத்தின் கிறிஸ்தவர்களின் தலைவர் போப், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். வாட்டிகன் சிட்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஐயா அவர் ப்ளஸ் பண்ணுங்கள், எங்கள் கம்பெனியுடைய மேனேஜராக நாங்கள் இவருக்கு அனுப்புகிறோம், இவரை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அவர் ஜெபம் பண்ணோம்னா அந்த போப் சொல்கிறார், தம்பி நீ அந்த கம்பெனிக்கு மேனேஜராக போகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 145 சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, யார் அவருக்கு பயப்படுறாங்களோ அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவளை வாழ்விக்கும் ஆண்டவர். அதுதான் திருமணத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நிற்கிறவனோ அவன் பாக்கியவான். தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்க மாட்டவர். அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அந்த கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்க மாட்டவர். நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி கால் பண்ணுறோமோ நம்முடைய காலை ரிசீவ் பண்ணி நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டோம். ரொம்ப அருமையான வாக்கு தத்துவம் 145:19. அந்த போப் சொன்னாங்க, அங்கே போகிறப்ப நீ ஆண்டவர் உனக்கு இறங்கினா நம்முடைய வேதம் சொல்லுது, நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானங்கள் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரிய நான் உங்களோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எரிசிலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா தன்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறார், நம்மளாம் அனுப்புகிறாரு. அந்த போகிற இடத்துல நீ காஸ்பல் சொல்லணும்னு சொல்லி அந்த சேவியருக்கு சொல்லி அனுப்புகிறார். அங்கேருந்து கிட்டத்தட்ட குறைந்தது 90 நாட்கள்லேருந்து 120 நாட்கள் கப்பல் பயணம். கப்பல் கடலில் வர்றப்போ கடலின் அலைக்கு தகுந்த மாதிரி மேலே போகும், கீழே வரும், இப்படி ஷேக் இருக்கும். எப்படி வண்டி ரோடில் அந்த ஸ்பீட் பிரேக் வேவ்ஸ் மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி வண்டி தூக்கி போடுது, அதே மாதிரி கப்பலும் அந்த மேடு பள்ளத்துக்கு மாதிரி தூக்கி தூக்கி போட்டு வரும். அந்த மேடு பள்ளம் தண்ணி மூமெண்ட்டு, அந்த வாட்ரு எப்படி மேலே போகுது கீழே வருது, அதே மாதிரி மேலே போய் கீழே போய் தூக்கி தூக்கி போட்டு கப்பல் வரும். அப்படி அந்த அலையில் வர்றதுனால நிறைய பேருக்கு வாமிட்டிங், வாந்தி இருக்கும். கப்பல் முழுதும் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஸ்லீப், சாதாரண கிளாஸ், அப்படி 3 பிரிவாக இருக்கும் ட்ரெயினில் இருக்கிற மாதிரியே. இந்த சாதாரண பிரிவில் நிறைய பேர் வாமிட் எடுப்பாங்க. ஒரே ஸ்மெல் இருக்கும், பயங்கரமான ஸ்மெல் இருக்கும் வாமிட் எடுக்கிறப்போ. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, மேலே மேலே போடுறதால நிறைய பேருக்கு ஜீரணிக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஸ்மெல் இருக்கிறதால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலில் அந்த பிரான்சிஸ் சேவியர் அந்த கப்பலில் யார் வாமிட் எடுத்தாங்களோ அந்த வாந்தியை துடைப்பாராம். ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போகிறாரு, எம்பிஏ படித்த ஒரு மனிதர், அந்த வாமிட்டிங்கை தொடச்சி எடுப்பாரா. தொடச்சி எடுத்து அந்த வாமிட்டுக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து ஆறுதல் படுத்துவாங்க. இப்படிலாம் இருக்கேன் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாராம். அதே மாதிரி அவர் முடித்து கோழிக்கோடில் இறங்குறாரு. கேரளாவில் பெரிய பங்களா இருக்குது, மேனேஜிங் டைரக்டர்
டீ எஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா மேனேஜர், அந்த டைரக்டர், அந்த மேனேஜருக்கு வந்து பெரிய பங்களா இருக்கும். அதே மாதிரி அந்த சும்மா ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா கொடுத்துருப்பாங்க, ஒரு பந்தாக்கு. அப்படி பெரிய பங்களா. ஆனால் அவர் அந்த பங்களாக்குள்ளே போலியா, ரோட்டில் குடிசை போட்டு இருந்துக்கிட்டாராம். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாராம். நான் காஸ்பிள் சொல்ல போகிறேன்ட்டாராம். காஸ்பிள் சொல்ல போகிறது மட்டும் இல்லை, தெருக்களில் வாழும் பிள்ளைகளை அழைத்து அவங்க மொழியில், இப்போ நமக்கு தமிழில் ஆனா அவனா எப்படி இருக்கோ அதே மாதிரி கேரளாவில் அந்த மொழியை சொன்னாராம். அங்கேருந்து கால்நடையாய் நடந்து வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, மதுரை நடந்தே சென்னை வரையும் வர்றார். ஏன்னா 1650 வண்டிகள் கிடையாது. அன்றைக்கி குதிரை சேரட் தான் இருந்தது. சேரட்டு கூட வண்டியாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட காலங்களில் நடந்தே வந்து மக்களுக்கு காஸ்பல்னால் அவங்களுடைய கல்வியை சொல்லிக் கொடுக்குறார், எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை விட இயேசு கிறிஸ்து செய்த உன்னத பணி, இச்சிறியவளுக்கு எதை செய்தாய் அதை இறைக்க செய்தார். அந்த மக்களுக்கு எஜுகேஷன் நிறையா செய்தார். அதனால தான் பிரான்சிஸ் சேவியர் காலேஜ், லைலோ காலேஜ் சென்னையில், நம்ம நுங்கம்பாக்கத்தில் லைலோ காலேஜ், திருநெல்வேலி சேவியர்ஸ் காலேஜ், சேவியர் ஸ்கூல் தூத்துக்குடியில், இப்படி நிறையா எஜுகேஷனை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் பேரில் இருக்கு. இன்னைக்கு இவர்கள் தங்களுடைய வாழ்வை ஒரு முறை அங்கேருந்து வந்த பிறகு அவங்க திரும்பி போகல. அப்படிப்பட்ட மக்களை நினைக்கும் தினம்தான் இந்த நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்களின் தினம். அவர்களுக்கு அவங்க இருக்க வரை தூயவருங்கிற பட்டம் அந்த ஆசி திருச்சபை கொடுக்கல. நம் புரோட்டஸ்டன்ட் திருச்சபை தூயவருங்கிற பட்டம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவங்க இறந்த பிறகு அவருடைய செயலை பார்த்து தூயவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அவளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி தான் அன்னை தெரேசாக்கு கொடுத்தாங்க. அன்னை தெரேசா தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. சாதாரணமாக ஒரு எளிய 18-17 வயது நிரம்பிய ஒரு வாலிப பெண்ணாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் வந்து ஒரு நர்ஸாக வந்தாங்க, செவிலியராக. பின்னால் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு தொழுநோயாளிகளை கண்டுபிடித்து அவங்களுக்கு உதவி செய்தாங்க. அந்த கல்கட்டாவில் ஒரு பெரிய கங்குலிங்கிற பெரிய கிரிக்கெட் பிளேயரை அந்த அம்மாவை பார்க்க போயிருந்தாராம். அந்த அம்மாவுக்கு பெரிய டொனேஷன் கொடுக்க போயிருந்தாராம். அவங்க ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சுருந்தாங்களாம் கல்கட்டாவில் ஒரு பகுதியில். ஆனால் அந்த அம்மா அந்த இடத்துல இல்லை, ரொம்ப நேரம் வரல, உள்ள ரூமில் இருக்காங்க. அப்புறம் அங்கேயே போய் பார்க்குறேன்னு அவர் அங்கே போனாராம். இவருக்கு ரொம்ப கோபம். ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா டொனேஷன் கொண்டு போயிருக்காரு. அவங்க ரிசீவ் பண்ணி அப்படியே வணக்கம் சொல்லி எடுப்பாங்க. என்ன அவர் நினச்சிட்டு போகிறாரு. அந்த அம்மா வரல, ரொம்ப கோபம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உடனே அந்த அம்மா போய் பார்த்துடலான்னு போனால் ஒரு தொழுநோயாளுடைய புண்ணில் தன்னுடைய கைகளினால் சுத்தம் செய்கிறாங்களாம். பக்கத்திலே போக முடியல, ஸ்மெல்லு, இவரால் நிற்க முடியல, நாத்தம். ஆனால் அந்த அம்மா அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார்களாம். அதை பார்த்து அவர் கொடுக்குற பணம் அவருக்கு பெருசாக தேவையில்லையா. இப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு தான் தூய நம்ம அன்னை தெரேசா தூயவர்கள் ஒரு பட்டம் கிடைச்சது. ஒருவேளை கடவுளுடைய என்ன சொல்கிறான்னா, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லலாம், உன்னிடத்தில் அன்பு கூறுவதோடு நீ பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோடு பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிறார். இதுதான் மார்க் 12:29, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாக இருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் 145:9. அவர் தமக்கு பயந்துடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் ரட்சிக்கும் ஆண்டவர். அப்படி ரட்சிக்கிறப்போ நம்ம அவருடைய வார்த்தைகள் எப்படி செய்கிறப்போ, எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு என்று சொல்கிறார். ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ நாம் எந்த முடிவை எதிர்பார்த்திருக்கிறோமோ அது தீமைக்கல்ல,
சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். நம் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை தன்னுடைய வாழ்வை அந்த அம்மா இன்னும் அன்னை திரேசா பற்றி சொல்கிறப்போ, இது அந்த புண்ணை க்ளீன் பண்ணுறப்போ சொல்கிறப்போ சொல்லுவாங்க, மற்றபடி யாருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சினால் அந்த ஹோமை நடத்துனாங்க. சின்ன பிள்ளைகளுடைய ஹாஸ்டல், ஸ்கூல், அனாதை பிள்ளைகளுக்கு, தொழுநோயாளிக்கு இந்திய மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்குவாங்களாம். போய் அந்த பிள்ளைகளுக்காக கை நீட்டுவாங்களாம். இது எல்லாத்துக்கும் தெரிந்தது. கல்கட்டா சிட்டியில் போய் ஒருத்தர் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுனாராம். வாங்கி நிறையா வெத்தலை பாக்கு போடுனாராம். வெத்தலை பாக்கு எச்ச துப்பிட்டாராம் கையில், வலது கையில். அந்த அம்மா அப்படியே மூடிட்டு ஒன்றுமே சொல்லி அவன் மூடி வச்சுட்டு திரும்ப இடது கையை நீட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டாராம் அந்த ஆள். என்ன எச்ச துப்பிட்டோம், திரும்ப இது என்னன்னாராம், நீ முதல்ல எச்சு எனக்கு கொடுத்த, இப்போ இந்த ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யினாங்களாம். இதுதான் கடவுளுக்கு பயந்து செய்யும் ஊழியம். அதுதான் அப்படிப்பட்ட ஊழியத்தை செல்றப்போ வாக்குத்தத்தம் என்ன சொல்றதுன்னா, ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறார். நிச்சயமாக 2 கொரிந்தியர் 1:20 சொல்றார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவர். ஆதியாகமம் 15:1 சொல்ல, நான் உனக்கு மகா பெலனும் மகா கேடகமும் என்று சொல்கிறார். ஏசாயா 41:10 சொல்லார், பயப்படாதே. 43 சொல்லார், பயப்படாதே. யோவான் 10:4 சொல்றார், பிஃபோர் மீ, நான் உனக்கு முன்னாக போகிறேன். உபாகமம் 31:8-9 சொல்றார். ஏசாயா 52:12 சொல்றார், இஸ்ரவேலின் தேவன் தாமே முன்னையும் பிறகும் போகிறவர். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று உபாகமம் 31:8-6 சொல்றார். அந்த ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறப்ப அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் லூக்கா 12:7 சொல்றார், உன் தலையில் உள்ள இந்த மயிர் எண்ணப்பட்டிருக்கு. நம்ம என்னைக்காவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், அது என்ன முடியுமா? நம்மளால் என்ன முடியாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாங்க, இதை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாராம், எனக்கு எத்தனை இருக்குன்னு என் உடம்புல முடி. அதனால் நீ பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், டு நாட் அஃப்ரைட். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. 10 மாதங்களை முடித்து 11வது மாதம் முதல் தேதியில் இந்த உலக பரிசுத்தவான்கள் தினத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இஸ்ரவேலின் தேவன் தாமே உனக்கு முன்னே போகிறவர், உனக்கு பின்னையும் வருகிறவர். அவர் உன்னை பாதுகாக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கைவிடவில்லை. யாத்ராகமம் 13 சொல்கிறப்போ, முன்னால் போன பரிசுத்தாவின் வல்லமை அவங்களுக்கு பின்னால் வந்து நின்றுச்சு. அந்த எகிப்தியர் அவங்களை டச் பண்ண முடியாதபடி பாதுகாத்து கொண்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஒரு விசை கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட மனமிருங்கப்பா, எங்களை ப்ளஸ் பண்ணுங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்